கடந்த ஜூன் 12ஆம் தேதி ஆந்திர பிரதேச மாநில முதலமைச்சரா சந்திரபாபு நாயுடு பதவியேற்றதை அடுத்து அந்த மாநிலத்தோட முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு நெருக்கடி உருவாகி இருக்கு. ஆந்திர பிரதேசத்துல 2024 மக்களவை தேர்தலோட இணைஞ்சு சட்டமன்ற தேர்தலும் நடந்து முடிஞ்சிச்சு. பாஜக ஜனசேனா கட்சிகளோட கூட்டணி அமைச்சு சந்திரபாபு நாயுடுவோட தெலுங்கு தேச கட்சி இந்த தேர்தலை சந்திச்சிருந்தாங்க. தேர்தல் முடிவுகள்ல தேசிய ஜனநாயக கூட்டணி 164 தொகுதிகளை கைப்பற்றி வெற்றி பெற்றாங்க. அதே சமயம் தனிச்சு களம் கண்ட ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியோட ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி வெறும் 11 தொகுதிகள்ல மட்டுமே ஜெயிச்சு பெருந்தோல்வியை சந்திச்சது. ஏற்கனவே ஜெகன்மோகன் ரெட்டி முதலமைச்சரா இருந்த காலகட்டத்துல அவருக்கும் அப்போ எதிர்கட்சி தலைவரா இருந்த சந்திரபாபு நாயுடுக்கும் இடையில அரசியல் மோதல்கள் இருந்துச்சு. இந்த சூழல்ல தான் சந்திரபாபு நாயுடு மீண்டும் ஆந்திர முதலமைச்சரா பதவியேற்ற கையோட ஜெகன்மோகன் ரெட்டி விசாகப்பட்டினத்துல ருஷிகொண்டா மலையில மக்கள் வரி பணத்துல ரூபாய் 500 கோடி மதிப்புல ரகசியமா அரண்மனை கட்டி வரதா பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்கிறதோட அது தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவும் போட்டிருக்காரு. இந்த ருஷிகொண்டா அரண்மனை பற்றி சில தகவல்களையும் வெளியிட்டிருக்காங்க. குறிப்பா தெலுங்கு தேச கட்சியோட ஐடி விங் இந்த இடத்துக்கு நேரடியா சென்று அரண்மனையோட புகைப்படங்கள் மற்றும் வீடியோஸை எக்ஸ் தளத்துல பதிவிட்டு பரபரப்பை கிளப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 9.88 ஏக்கர் பரப்பளவுல கடலை நோக்கி அமைக்கப்பட்டிருக்க இந்த அரண்மனையில பல ஆடம்பர வசதிகள் உயர்தர பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதாவும் இந்த அரண்மனையை கட்டுறதுக்காக ஆண்டுக்கு ரூபாய் 8 கோடி வரை வருமானம் ஈட்டி தந்த சுற்றுலாவுக்கான பல ரிசார்ட்கள் இடிக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டியிருக்காங்க. ஆந்திர பிரதேச சுற்றுலா வளர்ச்சி கழகத்தால ருஷிகொண்டா மலையில உருவாக்கப்படும் சுற்றுலா திட்டத்திற்கு 2021 மத்திய அரசு அனுமதி வழங்குச்சு. 15 மாத காலக்கெடுவோட ரூபாய் 91 கோடி பட்ஜெட்ல நட்சத்திர ஹோட்டலாக இந்த திட்டம் தொடங்கப்பட்டுச்சு. ஆனா அதுக்கு பிறகு இத முதல்வர் முகாம் அலுவலகம் பிறகு சுற்றுலா திட்டம்னு ஜெகன் அரசு கூறி வந்ததாகவும் குற்றச்சாட்டுகள் கிளம்பி இருக்கு. அதோட நிலத்தை சமன் செய்ய ரூபாய் 95 கோடியும் சுற்றுப்புறத்தை அழகுபடுத்த மேலும் ரூபாய் 21 கோடியும் செலவிடப்பட்டிருக்கு. கட்டுமான பணிகளை மறைத்து வைக்க 20 அடி உயரத்துக்கு தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கு. முக்கியமா கட்டுமான செலவுகள் ரகசியமா வைக்கப்பட்டு இதுக்கான ஒப்பந்தங்கள் யாவும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆதரவாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்குன்னு குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. இந்த நிலையில ஒய்எஸ்ஆர் காங்கிரஸோட முன்னாள் தொழில்துறை அமைச்சர் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்ததோட இந்த கட்டடம் பிரதமர், குடியரசுத் தலைவர் மற்றும் பிற அதிகாரிகளுக்கு விருந்தளிக்கிற வகையில கட்டப்பட்டதுன்னு விசாகப்பட்டினம் தலைநகர்ங்கிறதுனால இந்த இடத்தை தேர்ந்தெடுத்ததாகவும் இது முதல்வர் முகாம் இல்லைன்னு விளக்கம் கொடுத்திருக்காரு. இருப்பினும் இந்த கட்டுமான பணிகள் சார்ந்த அறிக்கைகளை சமர்ப்பிக்க அதிகாரிகள் கிட்ட முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கேட்டிருக்காரு.